என்னைய கவர்ந்த ஒரு ஸ்கீம்னா அது ஃப்ரீ பஸ் ஸ்கீம் தான். அது லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயுமே டிரைவர்ஸா இருக்கட்டும், கண்டக்டர்ஸா இருக்கட்டும், எந்த பஸ்ல ஏறவங்களும் மதிக்கிறது கிடையாது. ரொம்ப இம்ப்ராப்பர், ஒரு ப்ராப்பர் டெக்கோரமோட அவங்க ட்ரீட் பண்றது இல்ல. சோ அது ஒரு குறையா இருக்குது. குடுக்குறாங்க, பட் ஆனா ப்ராப்பரா அது ப்ரொவைட் பண்றது இல்ல. அப்புறம் எதுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. பஸ் ஸ்டாப்ல ப்ராப்பரா பஸ்ஸஸ் நிக்கிறது கிடையாது. நின்னாலுமே ஒழுங்கா ஏத்திட்டு போறது கிடையாது. டிரைவர்ஸோ கண்டக்டர்ஸோ ஒரு லேடிஸ் ஃப்ரீ பஸ்ல, சோ அதனால எதுக்கு அவங்கள ப்ராப்பரா டீசென்ட்டா பேச மாட்டாங்க, ப்ராப்பரா ஒரு டெக்கோரமோட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சோ நானுமே தினமும் பஸ்ல தான் வரேன். தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இது. ஓ, என்ன வேற என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க? வேற ஃப்ரீ பஸ்ல வரப்ப ஃப்ரீ பஸ் ப்ராப்பரா நிக்க மாட்டாங்க ஸ்டாப்ல. டைம்க்கு பஸ் வராது. ஓகே, டைம்க்கு பஸ் வந்தாலுமே ஏத்திட்டு போக மாட்டாங்க. சோ டிரைவர்ஸோ கண்டக்டர்ஸோ ப்ராப்பரா பேச மாட்டாங்க. எந்த ஸ்டாப்? ஒரு 2-3 ஸ்டாப் பேர் சொல்லுங்க. இங்க வண்ணார்பேட்டை ஸ்டாப்லயே அப்படிதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிப்பாங்க, ஏறுவாங்களா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க, பஸ் எடுத்துருவாங்க. காசு வராதுங்கிறதுனால அப்படி காசு வராது, ஃப்ரீ பஸ் தான். சோ எதுக்கு ஏத்திக்கிட்டுன்ற மாதிரி அவங்க காது படவே நிறைய பேசி இருக்காங்க. சோ இங்கன்னு இல்ல, ஜங்ஷனு எல்லா இடத்துலயுமே அப்படிதான். தயவு செய்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இதை கவனத்துல கொள்ளணும். ஏன்னா ஒரு இந்த விடியல் பேருந்து பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். தமிழ்நாட்டுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தை பார்த்துதான் இப்ப மற்ற கட்சிகள் கூட இன்னைக்கு அந்த வாக்குறுதியில சேர்க்கிறாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி இப்ப அதிமுக சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த திட்டம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட திட்டம் இந்த மாணவி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல அங்கு செல்லக்கூடிய வெவ்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவிகளும் அதை திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வந்து பகிர்றாங்க. என்ன அப்படின்னா, இலவச பேருந்துகள்ல பயணிக்கும் போது உரிய மரியாதை இல்லை, அங்கீகாரம் இல்லை, கண்ணியம் இல்லை, ஒரு சலிப்போட நடத்துறாங்க. எல்லா நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்துவதில்லை, அப்படியே நிறுத்தி ஏற்றினாலும் கூட சீட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஃப்ரீயா தானே போறீங்க, உங்களுக்கு எதுக்கு சீட்டு, நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறேன் என்பது மாதிரியான பேச்சுக்கள்லாம், இன்னும் பல மாதிரியான பேச்சுக்கள் ஒரு சில இடங்கள் இருக்கிறது. அதை கண்காணிப்பதற்கும் அதை களைவதற்கும் வரக்கூடிய ஆட்சியாளர்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை. சோ பெண்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒரு சின்ன அட்வைஸ் நியூஸ் தமிழ் சார்பில் என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை யாரும் ஒரு சலுகையாவோ இதை ஒரு கண்ணிய குறைவாவோ நினைக்காதீங்க. இது உங்களுக்கான உரிமை. இது அதனாலதான் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல பணம் கொடுக்கறாங்க. இது ஒரு விடியல் பயணம். பெண்கள்னா காலகாலத்துக்கு கூண்டு கிளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் அடைபட்டு கிடக்கணும், அவங்க வெளியில எங்கேயுமே போகக்கூடாது, அவங்களை இன்னுமே ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆணாதிக்க சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சம்மட்டி அடி இது. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இது உங்களுக்கான அடிப்படை உரிமை. எப்படி வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம சுதந்திரம் வேணும்டா, இது சுதந்திரம் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம்ல, இது ஏன் ஊரு ஏன் நாடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம்ல, அந்த மாதிரி இது உங்களுக்கான உரிமை. அடுத்த முறை யாராவது நிறுத்த மாட்டேன்னு சொன்னாலோ இல்ல நீங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணாலோ கண்டிப்பா உங்களை நோட் பண்ணி நாங்க அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் எங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து சண்டை போடுங்க. ஒரு 4 இடத்துல சண்டை போட்டீங்க அப்படின்னா அதை பார்த்து எல்லாரும் கட்டாயம் மாறுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் தைரியமா சிங்க பெண்களா மாறுவீங்க இந்த விஷயத்துல அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிரலாம். கண்டிப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை வெளியே கொண்டு வந்த அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப். என்னை கவர்ந்த திட்டம் பாத்தீங்கன்னா விவசாய தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி. விவசாய கடன் தள்ளுபடி ரொம்ப விவசாய தள்ளுபடி பண்ணிட்டோம்னா விவசாய தள்ளுபடி இல்ல, விவசாய கடன் தள்ளுபடி. சும்மா ஜாலியா அதை வந்து எந்த கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா பண்ணுவேன்னு சொல்லல, அவங்க ஒரு பகுதி பண்ணுவேன்னு சொன்னாங்க. பட் அதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ இல்ல இதுக்கு அப்புறம் வரப்போறவங்களோ அது ஒரு பகுதியாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி அதே போல இப்ப இன்னும் என்ன கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப விவசாயிகளை ஓனர் ஆக்கணும். அவங்க இன்னும் சப்ளைஸா தான் இருக்காங்க, அவங்க ஓனர் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? என்ன பண்ணா மாறுவாங்க, ஓனரா மாறுவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கடன் தள்ளுபடி பண்ணாலே அவங்க ஓனர் தான். அதான் என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான விவசாயிகள் கடன்ல இருக்காங்க. அவங்களுடைய கடன்களை தள்ளுபடி செஞ்சா பெரும் நிம்மதி அடைவாங்க. ஓனர் தான். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, ஓகே.